So hi friends, this is Manoj and welcome back. இந்த செல்ஃபோன் பார்த்தீங்கன்னா செம்ம டிமாண்டாக இருக்குது மார்க்கெட்டில். ஈவன் ஷோரூம்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா 1 or 2 பீசஸ் தான் இருக்குது. எங்களுக்குமே இந்த பீஸ் வந்து கிடைக்க மாட்டேங்குது, செம்ம டிமாண்டாக இருக்குது. ஆனால் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்லாம் போனீங்கன்னா செம்ம ப்ரொமோஷன் ஓடிட்டு இருக்கு. இந்த செல்ஃபோனை பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க, பயங்கரமாக விளம்பரம் போட்டுட்டு இருக்காங்க. திஸ் இஸ் Vivo Y75 5G. இந்த செல்ஃபோனில் அப்படி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த செல்ஃபோனோட அன்பாக்சிங், இந்த செல்ஃபோனோட ரிவ்யூ, இதோட இன்டெப்த் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். லாஸ்ட்டாக அந்த செல்ஃபோன் எனக்கு என்னென்னலாம் பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படின்ட்டு நான் டீப்பாக வந்து சொல்ல போகிறேன். ஸோ இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா, என் பேர் மனோஜ், நீங்கள் பார்த்துட்டு இருக்குது மனோஜ் டெக் ஷாப். நான் வாங்குற எல்லா ப்ராடக்ட்ஸோட ரிவ்யூஸும் இந்த சேனலில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த செல்ஃபோனோட அன்பாக்சிங் பண்ணி காட்டுறேன், வாங்க. இதுதான் அந்த செல்ஃபோனோட பாக்ஸ், Vivo V75 5G. நான் வந்து 8GB RAM and 128GB ROM வேரியன்ட் வாங்கியிருக்கேன். இந்த ஒரு வேரியன்ட் தான் ஆக்சுவலாக இருக்குது. கலர் வந்து ஸ்டார்லைட் பிளாக் வாங்கியிருக்கேன். இதுலேயே க்ளோயிங் கேலக்ஸின்ட்டு இன்னொரு கலரும் இருக்குது. இதை ஓப்பன் பண்ணால் உள்ள ஒரு ஒயிட் கலர் பாக்ஸ் வச்சிருக்காங்க. அதையும் ஓப்பன் பண்ணால் உள்ள ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ் இருக்குது. அதில் இன்ஃபர்மேஷன் அண்ட் வாரண்டி கார்டு டாக்குமெண்டேஷன்ஸ் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் சாஃப்ட் கேஸ் வச்சிருக்காங்க. இது உள்ள வந்து ஃப்ரிக்ஷனுக்காக சொரன்னு இருக்குது, வெளியில் வந்து கிரிப்புக்காக நல்லா வலுவலுன்னு இருக்குது. நெக்ஸ்ட் யூ ஹாவ் திஸ் செல்ஃபோன். பார்க்க நல்லா அழகாக இருக்குது. இதை ஓரமாக வச்சிருவோம். நெக்ஸ்ட் 18W ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இது நல்லா பெருசாகவே இருக்கு. தென் USB-C டைப் சார்ஜிங் கம் டேட்டா கேபிள் கொடுத்துருக்காங்க. தென் யூ ஹாவ் தி ஏர்ஃபோன்ஸ் அண்ட் லாஸ்டா சிம் எஜெக்டர் பின் கொடுத்துருக்காங்க. இதுதான் இந்த செல்போனோட பாக்ஸ் கண்டென்ட்ஸ். செல்போன் பிளஸ் அதுக்கு தேவையான பேசிக் ஆக்சசரிஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. டிசைன், இந்த செல்போனை ஃபர்ஸ்ட் கையில் எடுத்து பார்த்தோன்னே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த ஃபோன் கொஞ்சம் குண்டா இருக்க மாதிரி இருந்துச்சு, கொஞ்சம் மொந்தையா இருக்க மாதிரி எனக்கு தோணுச்சு. இதோட திக்னஸ் வந்து 8.2 mm தான். ஒரு ஸ்லிம்மான ஃபோன் சொல்லலாம். பட் எனக்கு என்னமோ அது கொஞ்சம் பாக்ஸி ஃபீல் கொடுக்குது, கொஞ்சம் குண்டா இருக்க மாதிரி தோணுது. அண்ட் வெயிட் வந்து 187 grams, ஒரு ஆவரேஜான வெயிட் அப்படின்னு சொல்லலாம். நீங்க ஃபோனை டக்குன்னு கையில் எடுத்தா ஒன்றும் தெரியாது, பட் ரொம்ப நேரம் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா வெயிட் வந்து தெரியும். பில்ட் மெட்டீரியல் வந்து கம்ப்ளீட்டா பிளாஸ்டிக். பேக் பேனல், சைட் ஃப்ரேம் எல்லாமே வந்து பிளாஸ்டிக். அதே மாதிரி ஃப்ரண்ட்ல டிஸ்ப்ளே ப்ரொடெக்ஷனுக்காக அவங்க எதுவுமே கொடுக்கல. விவோ அதை பத்தி எதுவுமே சொல்லல. ஸோ இட் சுட் பி ஜஸ்ட் அ லேமினேட்டட் ஸ்கிரீன். போர்ட்ஸ் அண்ட் கண்ட்ரோல்ஸ் இந்த செல்போனோட லெஃப்ட் சைடில் ஒண்ணுமே கிடையாது, அப்படியே ஃபிளாட்டா விட்டுருக்காங்க. ரொம்ப நல்ல விஷயம். பாட்டம் ஆஃப் தி ஃபோன் யூ ஹாவ் தி 3.5 mm ஆடியோ போர்ட். நெக்ஸ்ட் மைக் இருக்குது. அதுக்கப்புறம் USB-C டைப் சார்ஜிங் போர்ட் இருக்கு. அண்ட் லாஸ்டா யூ ஹாவ் தி ஸ்பீக்கர். இது வந்து ஒரு சிங்கிள் ஸ்பீக்கர், இதுக்கு ஜோடியா இன்னொரு ஸ்பீக்கர் கிடையாது. ரைட் சைட் ஆஃப் தி ஃபோன் யூ ஹாவ் அ ஹைபிரிட் பட்டன். இதை வந்து நீங்க ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரா யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஃபோன் லாக் அன்லாக் ரெண்டுத்துக்குமே இந்த பட்டன் தான் நீங்க யூஸ் பண்ணணும். அண்ட் தென் யூ ஹாவ் தி வால்யூம் ராக்கர் பட்டன். இதை வந்து ஒரு சிங்கிள் பட்டனா கொடுத்துருக்காங்க. அண்ட் டாப் ஆஃப் தி செல்போன் யூ ஹாவ் தி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்ரோஃபோன். அதுக்கு பக்கத்துல சிம் ட்ரே கொடுத்துருக்காங்க. இதை ஓபன் பண்ணீங்கன்னா ஒரு மீடியம் சைஸ்டு ட்ரே வெளியே வருது. இதுல நீங்க எய்தர் 2 சிம் கார்டு யூஸ் பண்ணிக்கலாம், ஆர் ஒரு சிம் கார்டு அண்ட் ஒரு மெமரி கார்டு யூஸ் பண்ணிக்கலாம். டெடிகேட்டடா மெமரி கார்டு போடுறதுக்கான ஸ்லாட் வந்து கிடையாது. அண்ட் மெமரியை வந்து நீங்க 1 TB வரைக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம், which is a cool thing. ஹார்ட்வேர், இந்த செல்போன்ல MediaTek Dimensity 700 அப்படின்னு ஒரு ப்ராசஸர் யூஸ் பண்ணிருக்காங்க. இது வந்து ஒரு ஆக்டோ கோர் ப்ராசஸர். இதோட மேக்ஸிமம் கிளாக்கிங் ஃப்ரீக்வன்சி இஸ் 2.2 GHz. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இதோட ஃபேப்ரிகேஷன் டெக்னாலஜி வந்து 7 nanometers. ஸோ டிரான்சிஸ்டரோட சைஸ்லாம் ரொம்ப ரொம்ப குட்டியா இருக்கனால நிறைய டிஜிட்டல் சர்க்யூட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதனால நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இந்த செல்போன்ல உங்களுக்கு கிடைக்கும். இந்த செல்போன்ல பாத்தீங்கன்னா கேமரா கேப்பபிலிட்டிஸ் வந்து நிறைய இருக்குது. அதே மாதிரி 5Gல வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து இந்த 7 nanometer ப்ராசஸிங் டெக்னாலஜி தான். அண்ட் RAM வந்து 8GB RAM கொடுத்துருக்காங்க. ரோம் வந்து 128GB ரோம் கொடுத்துருக்காங்க. ரேமோட டெக்னாலஜி LPDDR4X அண்ட் ரோமோட டெக்னாலஜி என்னன்னு விவோ சொல்லவே இல்லை. ஆனா MediaTek Dimensity 700ஆல மேக்ஸிமமே பாத்தீங்கன்னா UFS 2.2 வரைக்கும் தான் சப்போர்ட் பண்ண முடியும். சோ அந்த ஆங்கிள் பார்த்தோம்னா இந்த செல்போன் பாத்தீங்கன்னா 20,000 பட்ஜெட் ரேஞ்சில் வருது. சோ the memory should be UFS 2.1. ரேம்ல ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. என்னன்னா, நீங்க ஆல்ரெடி இருக்க 8GB RAM கூட இன்னொரு 4GB RAM உங்க ஸ்டோரேஜ்ல இருந்து கடன் வாங்கி 12GB RAM யூஸ் பண்ணிக்கலாம், which is again good. சோ ப்ராசஸர், RAM அண்ட் ரோம் இது மூணோட காம்பினேஷன் வச்சு பார்க்கும்போது இது ஒரு நல்ல பெர்ஃபார்மிங் ஃபோன் தான். நீங்க ஹை கிராஃபிக்ஸ் டிமாண்டிங் கேம்ஸ் எல்லாம் இந்த செல்போன்ல தாராளமா விளையாண்டுக்கலாம். பட் ஃபிளாக்ஷிப் லெவலெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. ஃபிளாக்ஷிப் லெவலெல்லாம் ஸ்மூத்னஸ் வந்து கேம்ல எதிர்பார்க்காதீங்க. 20,000 ரூபீஸ்க்கு இந்த ஃபோன் என்ன கொடுக்க முடியுமோ அதை கொடுக்குது. நீங்க நல்லாவே வந்து கேம் விளையாண்டுக்கலாம், ஒன்றும் இஷ்யூஸ் கிடையாது. அதே மாதிரி நீங்க 4K மூவிஸ்லாம் வந்து கொஞ்சம் ஃப்ரேம் ஸ்கிப் பண்ணி தான் பார்க்க முடியும், ரொம்ப பட்டர் ஸ்மூத்தா பார்க்க முடியாது. ஆனா 2K மூவிஸ் 1080p மூவிஸ்லாம் வந்து ரொம்ப ஈஸியா வந்து ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு குட் பெர்ஃபார்மிங் ஃபோன். OS and UI இந்த செல்போன்ல ஆப்பரேட்டிங் சிஸ்டமா ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 12 கொடுத்துருக்காங்க. இதுக்கு டாப் ஆஃப் இட் கஸ்டம் UI-யா Fun Touch OS 12 கொடுத்துருக்காங்க. இது ரெண்டோட காம்பினேஷனும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பட் ஒரு சில விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் அவுட்டேட்டடா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், கேமரா UI-க்குள்ள போய் பாத்தீங்கன்னா நீங்க ஃப்ரேம் ரேட் அண்ட் ரெசல்யூஷனை வந்து செட்டிங்ஸ்குள்ள போய் தான் பார்க்க முடிஞ்சுச்சு. அப்படியே அந்த டைரக்டா கேமரா இன்டர்ஃபேஸ்ல பார்க்குற மாதிரி இல்ல. இது பழைய ஸ்டைல் ஆஃப் ஆண்ட்ராய்டு மாதிரி இருந்துச்சு, புது வெர்ஷன் ஆஃப் ஆண்ட்ராய்டு மாதிரி இல்ல. இதை 1 or 2 அப்டேட்ஸ் மூலமா ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்னு நம்புறேன். செக்யூரிட்டி, இந்த போன்ல ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து சைட் மவுண்டடா கொடுத்துருக்காங்க. ஏன்னா LCD பேனல் அப்படிங்கறனால ஆன் பாடியில ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து கொடுக்க முடியாது. அதே மாதிரி ஃபேஸ் ரெகக்னிஷன் கொடுத்துருக்காங்க.
கொடுத்துருக்காங்க. இது ரெண்டோட ஸ்பீடும் இன்கிரெடிபிளி ஃபாஸ்டா இருந்துச்சு. குறிப்பா ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் எடுத்துக்கோங்களேன், செம்ம ஸ்பீடா இருக்கு. தொடுறதும் தெரியல, போன் அன்லாக் ஆகிறதும் தெரியல, சரியான பிளேசிங்லி ஃபாஸ்டா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி ஃபேஸ் ரெகக்னிஷனும் நல்லாவே ஸ்பீடா இருந்துச்சு. எந்த ஒரு கம்ப்ளைண்டும் பண்ண முடியாது. நெட்வொர்க் அண்ட் கனெக்டிவிட்டி இந்த செல்போன்ல NFC கிடையாது, ஆனா FM ரேடியோ கொடுத்துருக்காங்க. நெட்வொர்க் பொறுத்த வரைக்கும் இந்த செல்போன் வந்து 5G சப்போர்ட் பண்ணும். 5Gல வந்து ஒரே ஒரு பேண்ட் சப்போர்ட் பண்ணும். N78 அப்படிங்கிற ஒரே ஒரு பேண்ட் சப்போர்ட் பண்ணும். இந்த பேண்டுமே ஸ்டாண்டலோன் நெட்வொர்க் as well as நான் ஸ்டாண்டலோன் நெட்வொர்க் ரெண்டுத்திலுமே ஒர்க் ஆகும், which is really good. அதே மாதிரி 4G 3G எல்லாமே required number of bands வந்து கொடுத்துருக்காங்க. Wi-Fi பொறுத்த வரைக்கும் Wi-Fi 2.4 GHz and Wi-Fi 5 GHz பேண்ட்வித் இருக்கக்கூடிய Wi-Fi கொடுத்துருக்காங்க. அண்ட் Wi-Fi ப்ரொஃபைல் எடுத்துக்கிட்டீங்கன்னா Wi-Fi ஹாட்ஸ்பாட், Wi-Fi டைரக்ட் அண்ட் Wi-Fi டிஸ்ப்ளே இது மூணு வந்து சப்போர்ட் பண்ணும். ப்ளூடூத் வந்து ப்ளூடூத் 5.1 லோ எனர்ஜி வெர்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதுல ஒரே ஒரு ஆடியோ ப்ரொஃபைல் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. A2DP அப்படிங்கிற ஆடியோ ப்ரொஃபைல் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இதனால வந்து நீங்க அஃப்கோர்ஸ் ஹை ரெசல்யூஷன் ஆடியோவோ வயர்லெஸ்ஸா உங்களால ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும், பட் ஃபுல் ஃபிளெஜ்டா பண்ண முடியாது. பேட்டரி இந்த செல்போன்ல 5000 mAh மேசிவ் பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. இது கூடவே கப்பல் பண்ணி 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் வந்து பாக்ஸ்லேயே வச்சிருக்காங்க. ஸோ சார்ஜிங் ஸ்பீடு எவ்வளோன்னு எனக்கு கரெக்டாக தெரியல. நான் ஒரு 2 டேஸ்லேயே மொபைலில் திரும்ப கொடுத்துட்டேன். பட் கெஸ் பண்ணலாம், 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் 5000 mAh பேட்டரினா இட் ஷுட் டேக் மோர் தென் 2 hours. 2 மணி நேரத்துலேருந்து 2.5 மணி நேரம் வரைக்கும் ஆகும் சார்ஜ் ஆகிறதுக்கு. இது சூப்பர் ஃபாஸ்ட் அப்படின்லாம் சொல்ல முடியாது. பேட்டரி ட்ரைனிங் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. நீங்கள் மாடரேட் யூசர் அப்படின்னா கண்டிப்பாக 1.5 நாள் உங்களுக்கு வரும். டிஸ்பிளே இந்த செல்போனில் 6.58 இன்ச்சஸ் அப்படி இல்லைனா 16.71 சென்டிமீட்டர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு IPS LCD பேனல் கொடுத்துருக்காங்க. இதோட ரெசல்யூஷன் 1080p x 2408 பிக்சல்ஸ், ஒரு ஃபுல் HD பிளஸ் பேனல் அப்படின்னு சொல்லலாம். ஆஸ்பெக்ட் ரேஷியோ இஸ் 20:9. இது ஒரு டால் டிஸ்பிளே இல்லைனா வைட் ஆங்கிள் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லலாம். அஃப்கோர்ஸ் இந்த டிஸ்பிளே கொஞ்சம் டாலா தான் இருக்குது. பிக்சல் டென்சிட்டி இஸ் 401 ppi, இன்கிரெடிபிளி குட் ஃபார் திஸ் டிஸ்பிளே. இந்த பிக்சல்ஸ் உங்களால பார்க்கவே முடியாது. ஸ்கிரீன் வந்து ரொம்ப கிளியரா இருக்கு. படம் பார்க்கறதுக்குலாம் வேற லெவல்ல இருக்கு. ஈவன் இந்த ஸ்கிரீன் வந்து AMOLED பேனலை விட நல்லா இருக்க மாதிரி எனக்கு தோணுது. இது மனப்பிராந்தியா என்னன்னு எனக்கு தெரியல, பட் எனக்கு என்னமோ பர்சனலா அப்படி ஃபீல் ஆகுது. LCD பேனல்ஸ்ல என்ன ஒரு பெரிய பிளஸ்னா கலர்ஸ் வந்து உங்களுக்கு நேச்சுரலா காட்டும். நீங்க போட்டோஸ் பார்த்தாலும் சரி, மூவிஸ் பார்த்தாலும் சரி, கலர்ஸ் வந்து நேச்சுரலா உங்களுக்கு தெரியும், ஆர்டிஃபிஷியலா தெரியாது. பட் AMOLEDல பாத்தீங்கன்னா ஒரு சில சமயம் வந்து கலரை ஓவரா பூஸ்ட் பண்ணி கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலா காட்டும். அண்ட் LCD பேனல்ல என்ன டிராபேக்னா உங்களுக்கு பிளாக் அண்ட் கிரே ஷேட்ஸ் வந்து அந்த அளவுக்கு தெரியாது. ரொம்ப டீப்பா தெரியாம கொஞ்சம் டிம்மா தெரியும். பட் வாட் எவர் இட் இஸ், இந்த போனோட டிஸ்பிளே வந்து வேற லெவல்ல இருந்துச்சு. படம் பார்க்கறதுக்குலாம் சூப்பரா இருந்துச்சு. ஸோ நீங்க டிஸ்பிளே பிரியர்னா, மூவி பிரியர்னா இந்த போனை கன்சிடர் பண்ணலாம். அண்ட் ஸ்கிரீன் டு பாடி ரேஷியோ இஸ் 84%. இந்த போனுக்கு வந்து சின்னும் இருக்குது, பெசலும் கொஞ்சோண்டு இருக்கிறனால 90% வந்து அச்சீவ் பண்ண முடியல. அண்ட் லாஸ்டா பிரைட்னஸ் ஆஃப் தி ஸ்கிரீன் இஸ் 460 nits. அவ்வளவுதான் இருக்க முடியும். ஏன்னா LCD பேனல்ல இதுக்கு மேல இருக்க முடியாது. அண்ட் இதனால என்ன ப்ராப்ளம்னா நீங்க டைரக்ட் சன்லைட்லயோ இல்ல டே லைட்லயோ ஸ்கிரீனை பார்க்கறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. மோரோவர் இந்த ஸ்கிரீன் வந்து ஓவர் ரிஃப்ளெக்டிவா இருக்கிறனால நீங்க டே லைட்ல ஸ்கிரீனை பார்க்கறது கொஞ்சம் சிரமப்பட்டு தான் பார்க்கணும். கேமராஸ் இந்த செல்போன்ல பேக் சைடு ஒரு ட்ரை கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 50 மெகா பிக்சல் பிரைமரி ஷூட்டர் கொடுத்துருக்காங்க. இதோட ஆப்பர்ச்சர் f1.8. அதுக்கப்புறம் 2 மெகா பிக்சல்ல ஆப்பர்ச்சர் f2.4ல 2 கேமரா கொடுத்துருக்காங்க. ஒன்னு வந்து போர்ட்ரேட் கேமராவை யூஸ் பண்றாங்க, அதாவது டெப்த் சென்சாரா யூஸ் பண்றாங்க. இன்னொன்னு வந்து மேக்ரோ லென்ஸா யூஸ் பண்றாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த 2 கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்குலாம் இல்ல, பெருசா ஒன்றும் என்ஹான்ஸ் பண்ற மாதிரி தெரியல. ஐ திங்க் தே ஆர் ஜஸ்ட் ஸ்பேஸ் ஃபில்லர்ஸ். அண்ட் ஃப்ரண்ட்ல 16 மெகா பிக்சல் செல்ஃபி ஷூட்டர் கொடுத்துருக்காங்க. இதோட ஆப்பர்ச்சர் f2.0. ஓகே, இப்போ இந்த செல்போன்ல எனக்கு என்னெல்லாம் பிடிச்சிருக்கு என்னெல்லாம் பிடிக்கல அப்படின்ட்டு நான் பேரலாவே சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த செல்போனோட டிசைன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அஃப்கோர்ஸ் பிளாஸ்டிக் பாடியா இருந்தா கூட லுக் வைஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பார்க்கறதுக்கு ஒரு பிரீமியம் ஃபோன் மாதிரி இருக்குது. அண்ட் டிஸ்பிளே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதை பத்தி நான் ரொம்ப நேரம் ஆல்ரெடி பேசிட்டேன். அதே மாதிரி இந்த போனோட ஆடியோ குவாலிட்டி வந்து சூப்பர்பா இருக்குது. சிங்கிள் ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க. இருந்தாலுமே அதோட லவுட்னஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கு. நீங்க 2 ரூம் தள்ளி இருந்தா கூட ரிங்கிங் அடிக்கிறது உங்களுக்கு கேட்கும். அண்ட் இவங்க ஆடியோ சிஸ்டத்துக்காக டால்பி மாதிரி ஸ்டாண்டர்டான ஆடியோ சிஸ்டம் எதுவும் கொடுக்கல. இவங்களோட இன்ஹவுஸ் டீப் ஃபீல்ட் அப்படிங்கிற ஒரு ஆடியோ சிஸ்டம் தான் கொடுத்துருக்காங்க. இதோட எஃபெக்ட்மே ரொம்ப தான் நல்லா இருந்துச்சு. 20,000 பட்ஜெட்டுக்கு திஸ் இஸ் ஓகே ஃபார் மீ. அண்ட் ஓவராலா சவுண்ட் குவாலிட்டி வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இப்போ நான் ஃபியூ ஆடியோ சாம்பிள்ஸ் ப்ளே பண்றேன், நீங்களே கேளுங்க.
அண்ட் கேமரா யூஐ வந்து பழைய ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் நிறைய விஷயத்தை வந்து செட்டிங்ஸ்குள்ளே போய் தான் மாற்ற முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரேம் ரேஷியோவை போய் நீங்கள் உள்ளே தான் சூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி ஃப்ரேம் லைன்ஸை போய் நீங்கள் அங்கே தான் ஆன் ஆஃப் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி ரெசல்யூஷன் அண்ட் ஃப்ரேம் ரேட்டையுமே நீங்கள் செட்டிங்ஸ்குள்ளே போய் தான் சேஞ்ச் பண்ண முடியும். இது கொஞ்சம் கன்வீனியன்ட்டாகவே இல்லை. ஓகே, இப்போ அந்த செல்ஃபோனோட கேமரா ஃபீச்சர்ஸ் பற்றி நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். போர்ட்ரேட் மோட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் நிறைய ஃபில்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது கூடவே போர்ட்ரேட் லைட் எஃபெக்ட் அப்படின்னு ஒரு குரூப் ஆஃப் ஃபில்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நீங்கள் விதவிதமாக ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். அது போக நிறைய ஸ்டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டைல்ஸ் ஃபில்டர்ஸ் எல்லாத்தோட இன்டென்சிட்டியும் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். லெவல் ஆஃப் இன்டென்சிட்டி நீங்க ரொம்ப ஈஸியா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், which is really good. அதே தான் போட்டோ மோடுக்கும். போட்டோ மோட்ல உங்களுக்கு ஸ்டைல்ஸ் மட்டும் கிடையாது, மற்றபடி ஃபில்டர்ஸ், இந்த போர்ட்ரேட் லைட் எஃபெக்ட் எல்லாமே வந்து கொடுத்துறாங்க. அண்ட் நைட் மோடுக்குன்னு சில ஃபில்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இவங்களோட லெகசி ஃபில்டர் வந்து ஒரு 4 ஃபில்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் யூ கேன் ஜூம் அப் டு 10x. நைட் மோட்லயும் போட்டோ மோட்லயும் வீடியோ மோட்லயும் யூ கேன் ஜூம் அப் டு 10x. ஸோ 10xல அந்த அளவுக்கு குவாலிட்டி நல்லா இருக்காது, 2x வரைக்கும் வச்சுக்கோங்க. அண்ட் போர்ட்ரேட் மோட்ல பொக்கா எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்க 0.95 இருந்து f16 வரைக்கும் ஆப்பர்ச்சரை அட்ஜஸ்ட் பண்ணி போட்டோ எடுத்துக்கலாம். அப்படி நீங்க போட்டோ எடுக்கும்போது அது கூடவே சில பொக்கா ஃபில்டர்ஸும் கொடுக்குறாங்க. அது உங்க பேக்ரவுண்டை ஷிம்மர் பண்றதுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்ட் வந்து ஸ்டார் மாதிரியோ, செர்ரி பிளாஷம் மாதிரியோ, ஒரு ட்ரையாங்கிள் மாதிரியோ, பென்டகன் மாதிரியோ நீங்க வந்து ஷிம்மர் பண்ணிக்கலாம், which is again good. பட் இதுல என்ன பிரச்சனைனா, ஃபர்ஸ்ட்ல இருந்து போவோம். நைட் மோட்ல நீங்க இந்த ஃபில்டர்ஸ்லாம் அப்ளை பண்ணி எடுக்கும் பொழுது போட்டோ வந்து ரொம்ப போர் குவாலிட்டியா இருக்கு. லைட்டா ஜூம் பண்ணாலும் பிக்சல் ஆகி அப்படியே ஒட்டஞ்சு போயிருது. கம்ப்ளீட்டா வாட்டர் கலர் எஃபெக்ட் வந்து பிக்சர்ஸ்ல வருது. அண்ட் போர்ட்ரேட் மோட் அண்ட் போட்டோ மோட் பொறுத்த வரைக்கும் நல்ல லைட்டிங் கண்டிஷன்ல எடுத்தீங்கன்னா இமேஜ் டீசென்ட்டா இருக்கு. ஆனா லோ லைட்டிங்லாம் போயிட்டீங்கன்னா கம்ப்ளீட்டா இமேஜ் வந்து நல்லாவே இல்ல, வாஷ்ட் அவுட் ஆயிருது, பிக்சல்ஸ் வந்து பயங்கரமா உடையுது. அண்ட் நல்ல லைட்டிங் கண்டிஷன்லயுமே போட்டோ எடுத்த உடனே நீங்க பார்த்தோன்னே நல்லா இருக்குது. அந்த டிஸ்பிளேல வச்சு பார்க்கும்போது நல்லா இருக்கு, நீங்க லேப்டாப்ல வச்சு பார்க்கும்போது நல்லா இருக்கு. ஆனா லைட்டா ஜூம் பண்ணீங்கன்னா கூட பிக்சல்ஸ் உடையறத உங்களால பார்க்க முடியும். இமேஜஸ்லாம் அப்படியே சாஃப்டா இருக்கு. கலர் சயின்ஸும் அந்த அளவுக்கு ட்ரூ டு தி நேச்சரா இல்ல. அகைன் போர்ட்ரேட்ல என்ன பிரச்சனைனா, சப்ஜெக்ட் அண்ட் பேக்ரவுண்ட் செப்பரேஷன்லாம் சூப்பரா பண்ணிருது, பேக்ரவுண்ட் பிளரிங்லாம் ஃபேண்டாஸ்டிக்கா பண்ணிருது. நல்ல லைட்டிங் கண்டிஷன்ல எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது. ஆனா நல்லா ஒத்து பாருங்களேன், இமேஜ்ல வந்து ஷார்ப்னஸ் கம்மியா இருக்குது. நீங்க லைட்டா பாருங்க, இந்த கண்ணத்துல, முடி ஓரத்துலலாம் பிக்சல் லெவல்ல வந்து கொஞ்சம் கொஞ்சமா பின்னாடி பேக்ரவுண்டோட மிங்கிலா இருக்கு, தெரியுதா? சோ டக்குன்னு பார்த்தோன்னே தெரியுது இந்த இமேஜ்ல ஏதோ ஒரு கோளாறு இருக்குது அப்படின்னு தெரியுது. என்னன்னா இந்த இமேஜோட ஷார்ப்னஸ் வந்து அந்த அளவுக்கு இல்ல. அண்ட் வீடியோகிராஃபி பொறுத்த வரைக்கும் நீங்க 1080p அண்ட் 720p ரெண்டு ரெசல்யூஷன்ல ஷூட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 30 frames per second அண்ட் 60 frames per second ரெண்டு ஃப்ரேம் ரேட்ல உங்களால ஷூட் பண்ணிக்க முடியும். அதுவுமே நீங்க ஃபில்டர்ஸ், பியூட்டி எஃபெக்ட்லாம் அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு 720p 30 frames per secondல மட்டும் ஷூட் பண்ண முடியும், 1080pல பண்ண முடியாது. அண்ட் வீடியோ அவுட்புட் எப்படி இருக்குன்னா, க்ளோஸ் ரேஞ்ச் சப்ஜெக்ட்டை ஷூட் பண்ணும்போது the output is really good. லாங் ரேஞ்ச் சப்ஜெக்ட்டை விட ரொம்ப க்ளோஸா இருக்க சப்ஜெக்ட்டை ஷூட் பண்ணீங்கன்னா அவுட்புட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அகைன் 1080p 60 fpsல அந்த 60 ஃப்ரேம்ஸ்க்கான பஞ்ச் என்னால பார்க்க முடியல. அது 60 ஃப்ரேம்ஸ் மாதிரி அந்த அளவுக்கு எனக்கு தெரியல. அண்ட் கலர் சயின்ஸுமே டீசென்ட்டா இருந்துச்சு, ரொம்ப சூப்பர்லாம் சொல்ல முடியாது, கலர் சயின்ஸ் வந்து நல்லா தான் இருந்துச்சு. அதே மாதிரி வீடியோ ஷூட் பண்ணும்போது எனக்கு ஃபோக்கஸிங் பண்றதும் கொஞ்சம் சிரமமா தான் இருந்துச்சு. அப்பப்போ வந்து அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் போய்கிட்டே இருந்துச்சு. மித்தபடி ஓவராலா வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இட் இஸ் குட் ஃபார் திஸ் பிரைஸ் பாயிண்ட். அண்ட் வீடியோ மோடுக்குள்ள தேர் இஸ் ஆப்ஷன் கால்டு டூயல் வியூ மோட். இதை யூஸ் பண்ணி நீங்க பின்னாடி இருக்கக்கூடிய 50 மெகா பிக்சல் கேமராவையும் முன்னாடி இருக்கக்கூடிய 16 மெகா பிக்சல் கேமராவையும் அட் அ டைம் ஆன் பண்ணி உங்களால ரெக்கார்ட் பண்ண முடியும். இல்ல நீங்க ரெண்டு விதமா ரெக்கார்ட் பண்ணலாம். ஒன் இஸ் டூயல் வியூ, அதாவது ஸ்கிரீனை வந்து ஸ்பிளிட் பண்ணி நீங்க ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா பிக்சர் இன் பிக்சர் வியூ, ஒரு ஃப்ரேமுக்குள்ள இன்னொரு ஃப்ரேம் ரெக்டாங்கிள் ஃப்ரேம் மாதிரி ஒரு சின்ன ஃப்ரேம் வரும். ஸோ அதை வச்சு நீங்க ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இந்த ரெக்டாங்கிள் ஃப்ரேமை நீங்க எங்க வேணாலும் மூவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கேமராவை நீங்க எங்க வேணாலும் ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். எந்த ஃப்ரேம்ல எந்த கேமரா வேணும்னு சொல்லிட்டு நீங்க ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். அண்ட் திஸ் இஸ் ரியலி யூஸ்ஃபுல் ஃபார் சம் அப்ளிகேஷன்ஸ். அண்ட் மேக்ரோ போட்டோகிராஃபி, போட்டோ மோடுக்குள்ளேயே சூப்பர் மேக்ரோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை நீங்க ஆன் பண்ணி மேக்ரோ போட்டோஸ் எடுத்துக்கலாம். ஸோ மேக்ரோ அவுட்புட் எப்படி இருக்குன்னா, நீங்களே லைவா பாருங்களேன். இப்போ நான் மேக்ரோ மோட்ல இருக்கேன், டக்குன்னு போட்டோ மோடுக்கு மாத்துறேன், அப்படியே அந்த கலர் சேஞ்ச் ஆகுதா? இதை தான் நான் கலர் சயின்ஸ்னு சொல்றேன். பச்சை பச்சேன்னு இருந்தது ஒரு மாதிரி வெளுத்து போன மாதிரி உங்களுக்கு தெரியுதா? ஸோ போட்டோ அவுட்புட்டும் அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ பிக்சலைட் ஆகுது, ரொம்ப சின்ன சைஸ் இமேஜா தான் இருக்குது. நார்மலா பார்த்தாலே இமேஜ் வந்து வாஷ் அவுட் ஆன மாதிரி தெரியுது. நீங்க ஜூம்லாம் பண்ணீங்கன்னா கம்ப்ளீட்டா உடைஞ்சிரும். அதே மாதிரி மேக்ரோக்கான மேக்னிஃபிகேஷனும் இல்ல. ஸோ மேக்ரோ மோடு வந்து டோட்டலி டிசப்பாயிண்டிங். அண்ட் ஸ்லோ மோஷன் வந்து 720p at 120 frames per secondல மட்டும் தான் ஷூட் பண்ண முடியும். அதையும் நீங்க செட்டிங்ஸ்க்குள்ள போய் தான் பார்க்க முடியும். அண்ட் ஸ்லோ மோஷனோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அகைன் இட் இஸ் ஆவரேஜ். நீங்க இமேஜ் அந்த ஃபுட்டேஜ் பார்த்தாலே தெரியும், அப்படியே கிரெயின்ஸா இருக்கு. உங்களுக்கு தெரியுதா? நான் இன்டோர்ல எடுத்தும் பார்த்தேன், நல்ல லைட்டிங் கண்டிஷன்ல எடுத்தும் பார்த்தேன். ஸ்லோ மோஷன் வந்து அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியா இல்ல. டைம் லாப்ஸ் வந்து உங்களால 10xல இருந்து 960x வரைக்கும் ஷூட் பண்ண முடியும். இது ஒரு நல்ல விஷயம். ஆனா 720pல மட்டும் தான் ரெக்கார்ட் பண்ண முடியும். ஸோ அதனால அதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா அகைன் ஆவரேஜா தான் இருந்துச்சு. ஃபுட்டேஜ் ஃபுல்லா கிரெயின்ஸா தான் இருக்குது, நல்ல லைட்டிங் கண்டிஷன்ல எடுத்தாலுமே. அண்ட் இன்னும் நிறைய மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. பேனோராமா மோட், லைவ் போட்டோ மோட், ஸ்லோ மோஷன், டைம் லாப்ஸ், ப்ரோ மோட், ஏஆர் ஸ்டிக்கர்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. நம்ம 50 மெகா பிக்சல் மோட் பத்தி பேசலாம். ஸோ இந்த மோட வச்சு நீங்க போட்டோ எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 50 மெகா பிக்சல் ஃபுல் சென்சார் ரீடிங் வந்து கிடைக்கும். இதனால அந்த அவுட்புட் வந்து உண்மையிலே நல்லா இருந்துச்சு. கலர் சயின்ஸும் நல்லா இருந்துச்சு, இமேஜோட கிளாரிட்டியுமே நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த செல்போன்ல உங்களுக்கு ரிச்சான ஒரு போட்டோ வேணும்னா பெட்டர் யூஸ் 50 மெகா பிக்சல் மோட். அண்ட் லாஸ்டா எனக்கு
எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு விஷயம் இருக்குது. அது என்னன்னா AI ஆட்டோ ஃபோக்கஸ். இதை நீங்கள் ஆட்டோமேட்டிக் வச்சுக்கலாம், லெஃப்ட் ஐயை ஃபோக்கஸ் பண்ண வைக்கலாம், இல்லைனா ரைட் ஐயை ஃபோக்கஸ் பண்ண வைக்கலாம். அந்த ஐக்கான அனிமேஷன் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன அனிமேஷன் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் ஃபோட்டோ அண்ட் போர்ட்ரேட் மோடில் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும், வீடியோ மோடில் யூஸ் பண்ண முடியாது. அதுவும் ரியர் கேமராவில் மட்டும் யூஸ் பண்ண முடியும், ஃப்ரண்ட் கேமராவில் அது ஒர்க் ஆகாது. எனிஹவ் நீங்கள் ஃபோட்டோ அண்ட் போர்ட்ரேட் மோடில் இதை வச்சு ஃபோட்டோ எடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக கன்வீனியன்ட்டாக எடுக்கலாம். ஏன்னா ஐயை வந்து அப்படியே ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருக்கிறனால ஃபோக்கஸ் மட்டும் இல்லை, எக்ஸ்போஷருமே அந்த சப்ஜெக்ட் மேலே இருக்கும். ஸோ நீங்கள் ரொம்ப கன்வீனியன்ட்டாக வந்து ஃபோட்டோஸ் அண்ட் போர்ட்ரேட்ஸ் வந்து எடுக்கலாம். ஸோ என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்களா, பிடிச்சிருந்துச்சா? ஸோ எப்படி இருக்குது Vivo Y75 5G? ஓகே, ஸோ இந்த ஃபோன் என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட ஓன் ஒப்பீனியன் என்னன்னா, திஸ் இஸ் அப்சல்யூட்டாக வேல்யூ ஃபார் மணி ஃபோன். திஸ் இஸ் அ கிராஸ் ஓவர் ஃபோன். அதனா கிராஸ் ஓவர்னா இது ஒரு கேஷுவல் ஃபோனுக்காக எய்ம் பண்ணி டிசைன் பண்ணியிருக்காங்க. அதாவது டே டு டே லைஃப்பில் யார் வேணாலும் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக டிசைன் பண்ணியிருக்காங்க. அதில் கொஞ்சம் ப்ரீமியம் ஃபீச்சர்ஸையும் கலந்துருக்காங்க. அதனால அது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிறனால திஸ் இஸ் அ கிராஸ் ஓவர் ஃபோன். இதில் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே சூப்பராக இருக்குது. இதோட ஆடியோ குவாலிட்டியும் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதுபோக ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் வந்து இந்த ஃபோனுக்குள்ள கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அதனால் நான் கண்டிப்பாக அந்த ஃபோனை வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். பட் ஆல்டர்னேட் நீங்கள் கேட்டிங்கன்னா என்னோட ஓன் ஒப்பீனியன் என்னன்னா, இதே மாதிரி இருக்கக்கூடிய இன்னொரு ஃபோன் எதுன்னு பார்த்தீங்கன்னா Xiaomi சீரிஸ். Xiaomi 11 சீரிஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் பயங்கரமாக வேலை ஸ்லாஷ் பண்ணி இப்போ வித்துட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு நீங்கள் ஆல்டர்னேட் கன்சிடர் பண்ணீங்கன்னா அந்த சீரிஸ் நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா மோரலஸ் இந்த ரெண்டு ஃபோன்ஸும் ஒரே மாதிரி தான் இருக்குது. எந்த இடத்துல ஒத்து போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமராவில். இதோட கேமரா அவுட்புட்டும் டீசெண்டாக தான் இருக்குது, அதோட கேமரா அவுட்புட்டும் டீசெண்டாக தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மேக்ரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டுத்தோட அவுட்புட்டும் ரொம்ப ரொம்ப ஆவரேஜாக தான் இருக்குது. கலர் சேஞ்ச் எதுவுமே நீங்கள் பார்க்க முடியாது. பட் Xiaomiயில் மேக்னிஃபிகேஷன் பயங்கரமாக இருக்குது. அதேமாதிரி ஃபோட்டோ அண்ட் வீடியோ ஃபீச்சர்ஸ்லாம் டன்ஸ் அண்ட் டன்ஸ் ஆஃப் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஈவன் ஆடியோ ஃபீச்சர்ஸுமே Xiaomi சீரிஸில் அதிகம். ஸோ நீங்கள் இதுக்கு ஆல்டர்னேட் பார்த்தீங்கன்னா அதை எடுக்கிறது தான் கரெக்டான ஆப்ஷனாக எனக்கு தோணுது. உங்களுக்கு வேறு ஏதாவது ஃபோன் தோணுச்சுன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் ஒரு சூப்பர் வீடியோவோட சீக்கிரம் வந்து உங்களை சந்திக்கிறேன். அடுத்த நெட்ஸ் பை ஃப்ரம் மனோஜ்.